நீ இங்கே வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னதான் விளையாட்டு சாமானை வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி மண்ணில் விளையாட விட்டோம்னா அவங்களாவே மெய் மறந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. கூடவே கொத்து ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி இது கேட்டாங்கன்னு கொடுத்தோம்னா நல்லா மண்ணை குழச்சி நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கருப்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன தண்ணி கட்டல, நான் தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு வெற்றி முன்னாடி ஓடிட்டுருக்கான். ஆமாம், அது இடிக்கிறக்கெல்லாம் வரல, நீயா பயந்துட்டு வந்தேன்னா அது இடிக்கிற மாதிரி வரும். வந்துட்டியா? ம், கீழே நல்லா வெடிய விட்டுறாத. இழுத்துட்டு வா, எங்கேயோ போகுது, தண்ணி இருக்கிற பக்கம் கொண்டுட்டு போ. இதில் ஒன்றும் இல்லை, அங்கே ட்ரம்மில் விடு. பயந்துக்காம பிடிச்சா தானே ஆகு, அது ஒன்றும் பண்ணாது. இந்த சைடு வா, பில்லுக்குள்ளே இங்கே போகிற. அந்த இதில் இல்லாமல்ல இழுத்து அதில் விடு, டப்பாவெல்லாம் கிடக்குது வேறு. இழு, விட்டு. அவ்வளோதான், இனி குடிக்காது, பிடிச்சிட்டு போ. பைப்பை கீழே அங்கே முதிச்சு போட போகுது, இந்த சைடு தான் வந்து பிடிச்சிட்டு போகலாமில்ல. கருப்பனை முன்னு கூட்டு நீ பின்னாடி நடந்து போ. ஆ, கரெக்டாக அந்த ஆப்புக்கிட்ட போய் கொண்டு போ, மாற்றிக்கட்டில். நீ எங்கே பிடிச்சிட்டு போகிற? அதை பேசாத, நீ பிடிச்சிட்டு போகிற பக்கம் தானே அது வேறு. கொண்டா, நான் கட்டுற கொண்டா. பீட்ரூட் காட்டில் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து நிறைய வந்துருந்துச்சு, களைப்பில்லு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாள் வந்து பில்லெல்லாம் இப்போ பிடுங்கினாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது காஃபி கொண்டு வந்துருக்குறோம். காலையில் பார்த்திங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா முன்னத்து நாள் எல்லா வந்து முதல் நாள் பார்த்திங்கன்னா எல்லா பில்லெல்லாம் பிடுங்கினாங்க. மறுச்சு நாள் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து எல்லாம் கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மகிழ்ச்சோம். இப்போ இந்த தண்ணி நின்ற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முளைக்கல, நிறைய பார்த்திங்கன்னா எறும்பு வந்து கடிச்சிருது இந்த பீட்ரூட்டில். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த பொலியோரத்தில் எல்லாமே வந்து கல்லெல்லாம் மகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 4 நாள் பார்த்திங்கன்னா 2 நாளாக தொடர்ந்து கல்லெல்லாம் மகிச்சு ஒரு வழியாக எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிராக்டர் விட்டு நம்ம வலிச்சு கொண்டு போய் உரமாக கொட்டணும்.
இது கல் பொறுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை, நல்ல மழை. அதனால பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப இறுகுன மாதிரி ஆனங்காட்டி அந்த கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்து வச்சு நல்லா கிளறி எடுத்தது கிளறி எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலால் இருந்தது. ஃபஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த ஜேசிபியெல்லாம் வந்து மண்ணை வந்து ஒதுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கல்லெல்லாம் மேலே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ மண் போட்டு எல்லாம் அமுத்துற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து கையால் எடுக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா கொத்து வச்சு நல்லா தோண்டி எடுத்தாங்க. மேலே இது போட்டுறாத, வேண்டாம், நீ பொறுக்க வேண்டாம், கம்முன்னு வை, கம்முன்னு உட்காரு, கையக்கு குறுக்க வச்சுக்குவா. அதெல்லாம் எங்காச்சும் இடிச்சுக்குவீங்க, கம்முன்னு அங்கே போடுங்க, ஓரமாக போடு. வெற்றி மேலே ஈது போட்டுக்குவோம். அந்த குச்சியெல்லாம் கிடக்குது வேறு, அங்கேயும் ஒன்று போய் போடு. அங்கேயும் ஓரமாக போட்டு கம்முன்னு உட்காந்து விளையாடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் எப்படி வந்ததுன்னா, இந்த பொலி வந்து அகலமாக இருந்தது. அந்த பொலியை வந்து குறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வந்து அடியில் கல் எழும்பிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஆள் விட்டு எல்லாம் பொறுக்கணும். கல் வந்து நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளாமல் வராது. அதனால பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் மகிழ்ச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா கல் வந்து மகிழ்ச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே எல்லாம் பொறுக்கி முடிச்சாச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.